மாஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஹீரோ. ஸ்லைஸ் போட்டுவாப்ல விஜய் சார் திருப்பி ஸ்க்ரீன் அவ்வளோதான். எனக்கு அது மட்டும் அதுதான் பீக்கு, அது மட்டுமே போதுன்ற நான் என்ன இருந்தாலும் அவர் லெகசியை நாங்க பிரேக் டவுன் ஆக விட மாட்டோம். படம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்திலே நான் பகவந்த் கேசரி பார்க்கவே இல்லை. தளபதி விஜய் அண்ணாவோட ஃபேனா we gonna miss a lot of fun. இதுக்கப்புறம் வந்து அண்ணனை வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுங்கிறது of course it's heart breaking. உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது. we are creating history. ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆகுது. ஜோசப் விஜய் எனும்னா நம்ம ஃபர்ஸ்ட் இளைய தளபதின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் தளபதின்னு பார்த்தோம், இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நிக்கிறோம். என் நெஞ்சில் குடியிருக்கும் Red Nool exclusively presents Jananayagan FDFS Celebrity Premiere. Title sponsor KBG Trips. Gold sponsor Thangamayal. Powered by Periyar Maniammai College. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Thangamayal Jewelry. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. அக்கா அர்ச்சனா அக்கா நல்லா இருக்கீங்களா அக்கா? சூப்பரா இருக்கு. ஒண்ணு பார்த்துட்டல காலையில எனர்ஜி வந்துரும் அந்த மாதிரி. சூப்பர் ஹாப்பி இங்க மீட் பண்ணதுல. Thank you. ஹாய் சாரா, நல்லா இருக்கீங்களா? All good, everything's amazing. சூப்பர். ஜனநாயகனுக்காக வந்திருக்கோம் ஒன் லாஸ்ட் டைம். இதுக்கப்புறம் தளபதி ஸ்கிரீன்ல பார்க்க போறோமா அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியாது. டெய்லி பேசிஸ்ல தான் பாக்குறோம் ஸ்கிரீன்ல. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவர் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்காரு. சோ கரெக்ட் தான். சொல்லுங்க அக்கா, லாஸ்ட் மூவி என்ன ஃபீலிங்ஸோட உள்ள போறீங்க? See, it's very hard. எந்த ஒரு ஸ்டாரியுமே for the last time ஸ்கிரீன்ல பார்க்க போறோம், அந்த மாஸ் கொடுக்கக்கூடிய ஒரே ஹீரோ அப்படி பார்க்க போறோம் அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் அவர் இறங்கி இருக்கிற பணி நமக்காக தான். ஸோ வில் பிலீவ் தட் ஒன்லி குட் திங்ஸ் ஷுட் ஹேப்பன். இந்த படத்தின் மூலமாக ரொம்ப நிறைய விஷயங்கள் அவர் சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. மே த பெஸ்ட் ஹேப்பன் டு ஹிம் தான் சொல்வேன். பட் எஸ், அந்த ஒன் லாஸ்ட் டைம் மட்டும் கொஞ்சம் லைட்டா உள்ள மிக்ஸி ஓடுது, வலிக்குது அப்படின்னு இருக்கு. ஓகே சார், உங்களோட ஒபினியன்? I think எல்லாருக்குமே தெரியும் that I'm one of the biggest தளபதி fans and t-shirtல இது ஜார்ல வாங்கிட்டேன் அந்த டைம்ல போட முடியல. But I'm so glad that we're here and doing this. Of course இவ்ளோ ஒரு legacy அவர் விட்டு இறங்கி இருக்காருன்னா அந்த ஒரு விஷயத்தை நம்பி அவர் made him the chief minister of Tamil Nadu and beyond that இங்க I just know என்ன இருந்தாலும் அவர் legacy-ய நாங்க பிரேக் டவுன் ஆக விட மாட்டோம். ஒரு ஃபேனா, ஒரு ஆக்டர் தளபதி விஜயா, he will always be the biggest person in our hearts. சூப்பரா பேசுனீங்க அக்கா. அந்த வெயிட்ட பத்தி மட்டும் பேசிட்டு நம்ம அப்படியே உள்ள போயிடலாம். அந்த ஒரு டிலே ஆச்சு இல்லையா, ஒரு 7 மாசம் ஒரு காத்திருப்பு அப்படிங்கிறது வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் அந்த சம்டைம்ஸ் அந்த வெயிட் இஸ் வர்த் இட்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வெயிட் இஸ் வர்த் இட் தான். நிறைய அந்த டைம்ல படம் டிலே ஆக போகுதுன்னு சொல்லும்போது நிறைய சொல்லியிருந்தாங்க. டைட்டில் கார்டுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இளைய தளபதின்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் தளபதின்னு பார்த்தோம், இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் நிக்கிறோம். அது அவங்க மாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா மாத்தலனாலுமே என்னைக்குமே நம்ம மனசுல எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும் எங்கள் தளபதிக்கு என்றென்றும் அந்த ஸ்பெஷலான இடம் உண்டு. ஐ திங்க் இன்னைக்கால நான் குளிச்சு திரும்புறேன் ஜாராவை பாக்கிறதுக்கு. அவன் அந்த டிஷர்ட் போட்ட உடனே லைட்டா ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எல்லாரும், எனக்கு நல்ல ஞாபகம், சச்சின் 2004 இன்டர்வியூ நான் பண்றேன். அப்போ இருந்த இளைய தளபதியா மாறி இன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா இருக்காரு. இட் இஸ் சோ ஃபுல், லைஃப் ஒரு ஃபுல் சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கு. அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்ம ஜெனரேஷன்ல ஆரம்பிச்சு அடுத்த ஜெனரேஷன் வரைக்கும் இஸ் ஆல்வேஸ் தேர், ட்ரெண்டிங்கா இருக்காரு அப்படின்னா big salute to you தளபதி. may only the best happen to you. சூப்பர் ஹாப்பிக்கா. thank you. ஹாப்பியா படம் பாருங்க, முடிச்சு நிறைய பேசலாம். நான் வந்துரும் பின்னாடி வந்துறேன் வாங்க படத்துக்கு. விக்ரமன் சார், ரொம்ப சந்தோஷம் சார் இந்த ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் ஷோல உங்களை பாக்குறதுல. சொல்லுங்க சார், விஜய் சார், நீங்க உங்களோட ஹீரோ, அவரு நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணிருக்கீங்க. ஒரு படம் தான் பண்ணிருக்கேன். ஆமா, அந்த உன்னை நினைத்து, பூவே உனக்காக, அப்புறம் உன்னை நினைத்துல 2 சாங் எடுத்திருக்கேன். ஆமா ஆமா சார். ஸோ சொல்லுங்க, அவரோட கடைசி படம். இல்லை, அது நினைக்கும் போது ரொம்ப கொஞ்சம் சேடான ஒரு இதுதான். அந்த எண்ணத்தோட பார்க்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஹாப்பியாக பார்ப்போம், படம் முடிஞ்சு தான் அதை அந்த ஃபீல் இது பண்ண முடியும். உண்மையிலே கொஞ்சம் அது நினச்சா கொஞ்சம் சேடாக தான் இருக்குது. அவருடைய கடைசி படம்ன்றது திரைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு. நான் அது பல பேட்டிகளை சொல்லிட்டு தான் இருக்கேன்.
ஏன்னா இப்போ உங்களை மாதிரி இயக்குநர்களுக்கு தெரியும், ஒரு தலை சிறந்த நடிகர், மக்கள் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த நடிகர் விஜய் சார், அவர் சினிமா விட்டு போறார் அப்படிங்கிற அரசியல் ஒரு நல்ல பயணத்துக்காக இறங்கியிருக்கிறாங்க. அது எவ்வளவு சார் இழப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு சம்திங் க்ரோர்ஸ்ல பிசினஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அது அவர் அதை மீறி மக்களுக்கு ஏதோ நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு, செஞ்சிட்டு இருக்காரு. அப்கோர்ஸ் இந்த ஒரு 2 மாதம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டு இருக்காரு. அதனால அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது ஒன்று இருக்கும், ஒன்று சர்வீஸ் ஏதோ ஒன்று பண்ணணும். இந்த சொசைட்டி நமக்கு ஏதோ ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு, இந்த சொசைட்டிக்கு நம்ம ஏதோ திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைப்பாங்க. எல்லாருன்றத விட சில நல்ல ஒரு உயர்ந்த ஆத்மாக்கள், உயர்ந்த மனிதர்கள் லைக் எம்ஜிஆர், விஜயகாந்த் சார், அது மாதிரி அவர் விஜய்னு நினைக்கிறாரு. நிச்சயமாக சாரி, நான் வந்து இப்போ சிஎம் வந்து விஜய்னு சொல்லக்கூடாது, என்னை விட ஒரு வயதில் 12 வயது கம்மியானவர், அந்த ஒரு உரிமையில் சொல்லிட்டேன். அவர் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. நான் கூட அந்த கோட் டைமில் அவர் மீட் பண்ணேன். இந்த டைமில் நீங்கள் அரசியலுக்கு வர்றது ஓகேவா, இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரலாமே அப்படின்னேன். இல்லை சார், இதுதான் சார் ரைட் டைம் அப்படின்னாரு. ரைட் டைம் தான், கரெக்ட் டைம் தான். மக்களும் ஒத்துக்கிட்டாங்க. இது வரைக்கும் தமிழக அரசியலில் யாருமே செய்யாத ஒரு சாதனையா தனித்து நின்று கிட்டத்தட்ட ஒரு 35% ஆஃப் ஓட்ஸ் அவர் வாங்கியிருக்காரு. 1 crore and 72 lakhs ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னா அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. கண்டிப்பா சார். நிச்சயமா படம் ஹாப்பியா பார்த்துட்டு வாங்க சார். முடிச்சதுக்கு நிறைய நிச்சயமா நிறைய படம் பார்த்துட்டு நிறைய பேசுவோம். கண்டிப்பா இந்த படம் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்திலே நான் பகவந்த் கேசரி பார்க்கவே இல்லை. அப்படியா சார்? ஆமா, ஏன்னா இந்த படம் வந்து விஜயோட லாஸ்ட் ஃபில்மு, இது தியேட்டரில் போய் பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த தெலுங்கு படம் பார்க்கவும் இல்லை, அது என்ன கதையும் எனக்கு தெரியாது. ஸோ நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஓப்பனாக அந்த படம் பார்க்குறேன். அவ்வளோதான் சார். சூப்பர் ஹாப்பி சார் மீட் பண்ணல. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த ஹோல் டீம், ஜனநாயகன் டீம், அந்த ப்ரொடியூசர் ஆகட்டும், டைரக்டர் ஹெச் வினோத் ஆகட்டும், நம்ம ஹீரோ விஜய் சார் ஆகட்டும், எல்லாருக்கும் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும். ஒரு நிச்சயமாக ஒரு அரசியல் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் தனித்துவம் பெற்றாரோ அது மாதிரி இந்த சினிமாவும் லாஸ்ட் ஃபிலிம் மிகப்பெரிய வசூல் சாதனை பெரியணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஆல் குட். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பர் ஹாப்பி. பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. அண்ட் இப்போ நம்ம நின்னுட்டு இருக்கிற இடம் வேற மாதிரி இடம். ஏன்னா பிளாஸ்ட். ஆமா, ஒன் லாஸ்ட் டைம் நம்ம ஜனநாயகன் உண்மையான ஜனநாயகனும் ஆகிட்டாரு அவரு. கண்டிப்பா. அவருடைய கடைசி படத்துல நின்னுட்டு இருக்கோம். எவ்வளவு ஹாப்பி பார்க்க போறதுக்கு. அதே கேக்குறீங்க. ஆடினே இருப்பேன். ஆரம்பிச்ச முதல் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் ஃப்ரேம் வரைக்கும். கண்டிப்பா. ப்ரீ செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய தியேட்டர்ஸோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். தட் வாஸ் ஜஸ்ட் என்ன சொல்றது, நாட் அ மூவி. நம்ம சீஃப் மினிஸ்டர் அதுவும் அந்த ஒரு கெட்டப்ல இருக்காரு இல்லையா, அப்படியே எனக்கெல்லாம் வந்து நேத்துல இருந்து தூக்கம் இல்ல. ஐ டிடன்ட் ஸ்லீப் அட் ஆல் தி என்டையர் நைட். சோ இன்னைக்கு ஃபுல்லாவே ஃபன் பண்றோம். இந்த மூவியை வந்து அப்படியே லைஃப் லாங் அப்படி செரிஷ் பண்ணி எடுத்துட்டு போறோம், மனசுல வைக்க போறோம். இதுக்கு முன்னாடி வரைக்குமே தளபதி அவர்களோட மூவி டைட்டில் கார்டு எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பி இருக்கும். ஆனா இது வந்து ஒரு எமோஷனல் கலந்த ஹாப்பி இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் மூவி இதுக்கு அப்புறம் அந்த ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ப்ரோ. இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா தளபதியோட லாஸ்ட் மூவியா இருந்தாலும் என்னோட ஃபர்ஸ்ட் மூவி, நான் வந்து அண்ணனோட சேர்ந்து நடிச்சிருக்கேன் போது சூப்பர் கிரேட். எனக்கு இன்னும் ஸ்பெஷல். எங்க மொத்த ஜெனரேஷனுக்குமே இந்த மூவி ஸ்பெஷல். தளபதி லாஸ்ட் அப்படிங்கறத தாண்டி இப்ப சட்டசபையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் அண்ணனோட மாஸ் மூமெண்ட்ஸ் தான். அதனால வந்து we are not going to miss விஜயனா. we are going to catch him every time in the சட்டமன்றம். பட் as a FTFS ஃபேனா, தளபதி விஜய் அண்ணாவோட ஃபேனா, we are going to miss a lot of fun. இதுக்கப்புறம் வந்து அண்ணனை வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்க முடியாதுங்கிறது அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஹார்ட் பிரேக்கிங். பட் இன்னைக்கு இதை வந்து மஜா பண்றோம். கண்டிப்பா தளபதி கச்சேரி ஸ்டெப் எல்லாம் வந்து பிராக்டிஸ் போட்டாச்சா? அவ்வளவுதான். சூப்பர் ஹாப்பி ப்ரோ. படம் முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேசலாம். கண்டிப்பா ப்ரோ. மை பிளஷர். அண்ட் ஐ தேங்க் தி என்டையர் ரெட் நூல் டீம் ஃபார் ஹேவிங் அஸ் ஹியர். எங்க எல்லா ஃபேமிலியுமே வந்து இன்னைக்கு ஸ்பெஷலா ரெட் நூல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற இந்த ஷோக்கு வந்ததுல we are all so happy. Thank you bro. Thank you. நாங்களும் ரொம்ப ஹாப்பி. Thank you so much. Thank you. ஹாய் சார். ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சூப்பர் ஹாப்பி மீட் பண்றதுல உங்களை இங்க வந்து. எனக்கு தான் ஜனநாயகனுக்காக மீட் பண்றோம். ஆமா, சொல்லுங்க ஜனநாயகனை பத்தி சொல்லுங்க ப்ரோ. எப்படின்னா காலையில இருந்து இது ப்ராசஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மிக்ஸ்ட் இமோஷன்ஸ் உணர்றேன். ஒரு பக்கம் வருத்தம் இருக்கு, சீரியஸா சொல்லணும். வெயிட் இஸ் வர்த் அப்படின்னு ஒன்னு சொல்லலாமா? வெயிட் இஸ் வர்த் அதுல வருது. இன்னைக்கு காலையில ஃபர்ஸ்ட் இமோஷன் வந்து அடடா இதுக்கு மேல தளபதி வந்து ஸ்கிரீன்ல பார்க்க போறது இல்ல. அது வந்து சிங்க் ஆகிறது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா இவ்வளவு வருஷமா என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அதே சமயத்துல ஒரு மிக்ஸ்ட் இமோஷன் சொன்னாலே ஒரு சென்ஸ் ஆஃப் ப்ரைட் வருது. ஏன்னா இந்த உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்குது. we are creating history. ஏன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கும்போது படம் ரிலீஸ் ஆகுது. சோ அந்த டைட்டில் கார்டு வரும்போது
ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் திரு விஜய் அதை பார்க்கும்போது கூஸ் பம்ப்ஸா இருக்க போகுது. கண்டிப்பா. ஸோ எப்படின்னா ஒரு ஜேர்னி விச் மக்களோட மனசுல இருந்து ஆரம்பிச்சு, லவ் ஆஃப் த ஆடியன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, இது வந்து பப்ளிக் சர்வீஸ்ல கல்மினேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஜேர்னி கண்டிப்பா கொண்டாடணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இது எப்படி பிளான் பண்ணாலும் இப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்காது. ஏன்னா ஒரிஜினலி ஜனவரிலேயே பிளான் பண்ணாங்க, எப்படியும் நிறைய பிரச்சனைகள் வரும், இப்போ ரிலீஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இப்போதான் கிரியேட். ஸோ யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்பயர்ட். ஸோ நம்ம கொண்டாடணும். அந்த ஒரு செலிப்ரேஷன், இது வருத்தம்லாம் வேண்டாம், ஜாலி பண்ண போறோம். அவ்வளவுதான். ஒரு விஜய் ரசிகனா வந்திருக்கேன். விஜய் ரசிகர்கள் கூட ஒன் லாஸ்ட் டான்ஸ் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒன் லாஸ்ட் டான்ஸ் பிளாஸ்ட் பண்ணலாம். ஹாப்பி சார், முடிச்சு நிறைய பேசலாம். கண்டிப்பா. ஹாப்பியா படம் பார்த்து டேக் கேர். थैंक यू சார். ஹாய் ப்ரோ. சோ எப்படி இருக்கீங்க? ஆல் குட் செமையா இருக்கு, நல்லா இருக்கு. நீங்க பார்த்ததுல ரொம்ப ஹாப்பி. சேம் ப்ரோ. லைக் ஆல்பிக்யூ லைக் ரெக்கார்ட்ல நீங்க அனிருத் ப்ரோ கூட பண்ண அந்த ரோஸ்ட பார்த்துட்டு பயங்கரமா பண்ணீங்க. அது மட்டுமா தலைமை எவ்வளவு டிஜேல வந்து பயங்கரமா என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் ஹாப்பி, உங்க ஒர்க் எல்லாம் பார்த்து என்டர்டெயின்மென்ட் ஆயிட்டு இருக்கோம். थैंक यू சூப்பர். இன்னைக்கு நம்ம ஜனநாயகனுக்காக நின்னுட்டு இருக்கோம், ஒன் லாஸ்ட் டைம்காக நின்னுட்டு இருக்கோம். அடிக்கடி அதை சொல்லி ஞாபகப்படுறாங்க. நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்குன்னு ஒரு சிங்கமுத்து சாரோட மீம் இருக்கு தெரியுமா? நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு. பட் பண்ற செலிப்ரேஷனை பிளாஸ்டா பண்ணோம்ல, அதுதான் மேட்டர். அந்த ஹாப்பினஸ்ல அப்படியே உள்ள போறோம். ஓகே, cannot wait. என்னென்ன எதிர்பார்ப்பு இருக்கு ப்ரோ ஜனநாயகன் மேல? ப்ரோ எதிர்பார்ப்பு எனக்கு விஜய் சார் திருப்பி ஸ்க்ரீன் அவ்வளோதான். எனக்கு அதுதான் பீக்கு, அது மட்டுமே போறன்ற நான். அது தவிர ஆப்வியஸ்லி அனிப்ரோ மியூசிக் cannot wait for all the bangers that are going to drop. பட் genuinely செம்ம எக்ஸைட்டட், செம்ம ஹாப்பி ப்ரோ. ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு எமோஷனை வந்து கேரி பண்ணி எடுத்துட்டு போவாங்க as a விஜய் ஃபேன்ஸ். கரெக்ட். இது லாஸ்ட் படம் அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான எமோஷன்ஸ்லாம் வந்து ப்ரோ எதிர்பார்க்கறோம்? இன் மை ஒப்பீனியன் ஜென்ரலாகவே விஜய் சார் படத்தை எல்லாத்தையுமே வந்துட்டு எல்லா எமோஷனும் இருக்குங்கிறதா ஹைலைட்டு. ஆனால் இதில் வந்துட்டு அந்த ப்ரைடுங்கிற எமோஷனும் அந்த வருத்தங்கிற ஸ்லைட் எமோஷனும் ரெண்டுமே தூக்கலாக இருக்குங்கிறதா நான் பார்க்குறேன். வாட் டு யூ திங்க் ப்ரோ? நீங்கள் சொல்லுங்க. நிறைய இருக்கு ப்ரோ. ஒன்னா ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய எமோஷன் இருக்கு. பட் ஓகே, சூப்பர் ஹாப்பி ப்ரோ வந்ததுல. படம் முடிச்சு நிறைய நம்ம பேசலாம். தேங்க் யூ so much. Thank you. Every season begins with KBG Trips. Travel without stress. Think holidays. Think KBG Trips. Thangamayil Jewelry. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.